தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க போகிற வசனம் மார்க் 7:21 முதல் 23 வரை. எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனை தான் அது தீட்டுப்படுத்தும். மனுஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த செய்கையில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அகப்பட்டு தான் ஆகணும். கட்டாயம் நீங்கள் அதிலேருந்து விடுபட முடியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக ஆக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். அதாவது யோவான் 1:12-13 வராரம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாகும் பட்சத்தில் அவர்கள் மாம்சத்தால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கிறிஸ்து எப்படி பரிசுத்தாவினால் பிறந்தாரோ அதே போல பிறந்தவர்கள். அதனால் அவர்கள் மாம்சத்தால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் விடுதலை அடைந்தவர்கள். அதனால் அவர்களுடைய சரீரமாகிய வீட்டில் நிலை நிற்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள். அதாவது கிறிஸ்துவின் வருகையின் போது மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்து செல்ல தகுதியுடையவர்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இதுதான் இந்த வசனத்துடைய விளக்கம்.